கணவனை காப்பாற்றி இருக்கிறாங்க. யாருன்னா நம்ம படிக்கலாமா? நான் முக்கியமான ஒரு 2 பேரை நான் உங்களுக்கு அடையாளம் காண்பிக்க விரும்புகிறேன். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 24, 25 வசனங்களை படிக்கலாமா? யாத்ராகமம் 4வது அதிகாரம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு, யார? மோசேவ. அடுத்து சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, பின்பு அவர் அவனை விட்டு விலகி, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இங்கே ஆண்டவர் யாரை கொல்ல வகை பார்க்கிறார்? மோசே. மோசே ரட்சிக்கப்பட்டவரா ரட்சிக்கப்படாதவரா? நீங்க பதில் சொல்லுங்க. ஆண்டவர் கொல்ல வகை பார்க்கும் பொழுது மோசே ஆண்டவரை தெரிஞ்சவரா தெரியாதவரா? நல்லா தெரிஞ்சவர். மோசே நான் வேதத்தில் அநேக ஆள் தத்துவங்கள் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜின்னு சொல்லுவோம். அதில் இந்த மோசேவும் கிறிஸ்துவினுடைய முன் அடையாளத்தை தரித்த ஒரு ஆள் தத்துவம். அவருடைய பிறப்பு ஆச்சரியம். அவர் பிறக்கும் போது யோகபேத் எப்படிப்பட்ட தரிசனத்தை அவங்களுக்குள்ள வச்சாங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முழு நைல் நதியிலையும் எல்லா பிள்ளையும் வெட்டி வீசினாங்க. அதில் தான் என் பிள்ளை மிதப்பான். எந்த அரசாங்கம் உத்தரவு போட்டுச்சோ அந்த அரண்மனையில் என் பிள்ளை வளர்க்கப்படுவான்னு எதிர்மறையான சூழ்நிலையில் நேர்மறையான தரிசனத்தை கொண்ட ஒரு தாய் பெற்றெடுத்த மகன் இந்த மோசே. மோசே சாகிற வரைக்கும் எபிரேய ஆண் பிள்ளைகளை உயிரோட வைக்கக்கூடாது, பெண் பிள்ளைகளை மட்டும்தான் உயிரோட வைக்கணும்னு சட்டம். மோசே பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சட்டம் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? மோசே பிறந்ததுக்கு அப்புறம் அவரை மட்டும் காப்பாத்திட்டு ஆண் பிள்ளைகளை வெட்டி வீசி இருந்தா மோசேக்கு 80 வயதாகும் போது அவனை விட பெரியவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆமாவா? ஆனா அதுக்கப்புறம் படிச்சோம்னா லேவி புத்திரல 23,000 பேர் இருந்தாங்களாமா. அப்ப என்னன்னா அதுக்கப்புறம் அதை பார்த்தவொடனே அந்த ராஜாதிக்கு ஐயோ இவ்வளோ அழகான குழந்தைங்களை வெட்டி வீசணுமான்னு மனசு வந்துச்சா, இல்லை சட்டத்தை மாற்றிட்டாங்களா, இல்லை மறுத்து வச்சுங்க மோசேவை காப்பாற்றுற மாதிரி ரகசியமாக காப்பாற்றி விட்டு எத்தனையை காப்பாற்ற முடியும்? எனக்கு என்னமோ அந்த சத்தம் ரத்து பண்ணப்பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 10,000 ஆண்கள் இருந்திருக்கிறாங்க. மோசேவை விட வயதில் மூத்தவர்களும் இருந்திருக்கிறாங்க, குறைந்தவர்களும் இருந்திருக்கிறாங்க. மோசேக்கு 80 வயது ஆகும்போது அவனை விட இளைய வயதுள்ளவர்கள் அவனுக்கு அப்புறம் தானே பிறந்திருக்கணும், இருக்கிறாங்கல்ல. அப்போ சட்டங்களை மாற்றுவதற்குரிய, திட்டங்களை தலைகீழாய் மாற்றுவதற்குரிய, ராஜாங்கத்தில் இயற்றப்படுகிற சட்டங்களையும் மாற்ற வல்லதான ஒரு பயங்கரமான ஒரு ஐகானிக் இந்த மோசே. அவருடைய பிறப்பு எல்லாமே தெய்வ திட்டத்தின்படி ஜெபிக்கிற தரிசனம் நிறைந்த ஒரு தாயினுடைய பிறப்பு அவருக்கு. ஆண்டவரே அவர்கிட்ட டைரக்டா பேசுறார், நீ போ, நீ ஜனங்களை வழி நடத்து. சாதாரண மனுஷன் அல்ல, தலைவனாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரை காப்பாத்துறதுக்கே ஒரு தாய் வேணும்னா நம்ம கணவனுங்கெல்லாம் ஏமாத்துறோம். புரிகிறதா உங்களுக்கு? எப்பேற்பட்ட தலைவனுக்கும் பின்னாடி ஒரு பெண் இருப்பா. அது அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், whomever it may be. அத்தனை லட்சங்களை வழி நடத்துகிற தலைவன், கிறிஸ்துவனுடைய முன்னடையாளத்தை தனக்குள்ள வைத்திருக்கிற தலைவன், பெரிய போதகர்னு கூட வச்சுக்கலாம், அவரை கூட ஆண்டவர் கொல்ல வகை பார்க்கிறார். அப்போ தெய்வத்தினுடைய கோபம் எங்க எழும்போம், எப்ப எழும்போம் யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் கொல்ல வகை பார்க்க போறாருன்னு தெரிஞ்சிருந்தா மோசே அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? உயிருக்கு பயந்தாவது தப்பிச்சிருக்கணும்ல. அப்போ தெய்வத்தினுடைய கோபம் மூடும் பொழுது அதை சாந்திப்படுத்துகிற ஒரு 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 மனப்பக்குவம் யாருக்குள்ள இருக்கு? சிப்போராள் பாஸ்டரோட பொண்ணு. அவங்களுக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த நுனித்தோலை வெட்டணும், கருகலான கல்லை எடுக்கணும், 2 கால்களுக்கு நடுவா எரிந்து விருத்த சேதனம், பலி, இதெல்லாம் இட் ஹேஸ் அ ப்ரொசீஜர். பலின்னா சும்மா வெட்டு 1 துண்டு 2 வீசிட முடியாது. நீங்க போய் பார்த்தீங்கன்னா பறவைகளை வெட்டி கொழுப்புகளை தகனிச்சான்,
கால்களை சந்து சந்தா வெட்டி முன்னுக்கு பின் வச்சான். இப்படிதான் வெட்டணும், இப்படிதான் வைக்கணும். 1 வயது பழுதற்ற ஆட்டுக்குட்டிக்கு யாரு டேட் ஆஃப் பர்த் எழுதி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. புரியலையா உங்களுக்கு? ஒரே ஒரு ஆடு நம்ம வீட்டில் நாய் வளர்க்குற மாதிரி வளர்க்க மாட்டாங்க. ஆடு எத்தனை வளர்ப்பாங்க? 200 கூட இருக்கும், 10 இருக்கும், 20 இருக்கும். நம்ம வீட்டுக்காரரை கேட்டால் அவரோட டேட் ஆஃப் பர்த்தே அவருக்கு சரியாக தெரியாது. நம்மளுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் யாரு டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கிறது? ஆனால் 1 வயது ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அது கிடான்னா கிடாவை தான் எடுக்கணும். இந்த உறுப்பு குடல் கொழுப்ப நெருப்புல போட்டுறணும், பலிபீடத்துக்கு அடியில போட்டுறணும், தலையை தனியா வைக்கணும், இதை சந்து சந்தா வைக்கணும், இப்படி அடுக்கணும், இப்படி விறக வச்சு இப்படி பலிபீடம் கட்டி அது மேல வச்சுட்டு பாண்டவரை நோக்கி பார்க்கும்பொழுது பரலோகத்துல இருந்து அக்கினி வந்து அதை பட்சிக்கும். திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் கிவிங் சாக்ரிஃபைஸ். அதே மாதிரி விருத்த சேதனம் பண்றதுக்கும் ஒரு ப்ரொசீஜர். அந்த 2 கால்களுக்கு நடுவ தூர வீசி அந்த ப்ரொசீஜர்லாம் இவங்களுக்கு தெரியுது. நான் என்ன சொல்றேன், பலி என்பது நான் ஏறெடுக்கிற முழங்கால்னு வச்சுக்கலாம், நான் பண்ற ஜெபம்னு வச்சுக்கலாம். இந்த ஜெபம் எப்போ பண்ணாலும் ஜெபம் தான், எப்படி பண்ணாலும் ஜெபம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நான் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா இட் நீட்ஸ் சம் ப்ரொசீஜர். படுக்கிற இடத்த விட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் வரணும். ஆண்டவரை தேடுறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் நான் போட்டுக்கணும், முழங்கால் போடணும், குறிப்பிட்ட நேரம் 5 மணின்னா 5 மணி, 5 மணிலேருந்து 5:30 வரைக்கும் அல்ல 6 மணி வரைக்கும் ரெகுலராக அந்த டைமை நான் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு பேர் தான் பலி. குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட வஸ்திரம், எல்லாமே அது அந்த ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் பலி. ஏன்னா தட் இஸ் நாட் அன் ஈஸி திங். எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம்னா ஈஸி. உண்ணும் போதும் ஜெபிப்பேன், உறங்கும் போதும் ஜெபிப்பேன், நடக்கும் போதும் ஜெபிப்பேன், சமைக்கும் போதும் ஜெபிப்பேன், எப்போ வேணாலும் ஜெபிச்சுக்கலாம். எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம்னா நான் எந்த ட்ரெஸ்ல வேணாலும் ஜெபம் பண்ணலாம், நைட்டியில் கூட ஜெபம் பண்ணலாம், நான் வாக்கிங் போகும்போது என்னோட ட்ராக் ட்ரெஸ்ல ஜெபம் பண்ணலாம். தட் இஸ் ஈஸி. பட் விச் ஒன் இஸ் ஹார்ட்? சாக்ரிஃபைஸ் இஸ் ஹார்ட். 5 மணினா ரெகுலரா அந்த மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டம். அன்னைக்கு பார்த்து உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கும், அன்னைக்கு பார்த்து லேட்டாக படுக்கிற மாதிரி இருக்கும், பெட்டிலேயே படுத்துன்னு ஆயாசமாக 2 சோத்திரம் போடுறது நல்லா இருக்கும். ஆனால் எழுந்து மூஞ்ச கழுவி அடுத்த ரூமில் போய் முட்டி போடுறது ஓப்பனாக சொல்லுங்க கஷ்டம். ஒரு நாள் செய்யலாம், டெய்லி செய்யறது வாயை திறந்து சொல்லு, பெரிய பரிசுத்தம் மாதிரி சொல்ல முடியாது, கஷ்டம். ஆனால் பலிதான் சுகந்த வாசனையாய் ஆண்டவர் நுகருவார். ஆமாவா? போன அந்த ஆராதனையில் நான் சொன்னேன், தனக்குன்னு நான் ஈசாக்கை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். ஏசைக்கு சித்துனாவை தனக்கு நியமிக்கப்பட்டதை ஈசாக்கால சுதந்திரிக்க முடியலை. ஏன்? இன்னைக்கு மாதிரி பத்திரம் பேப்பரில் எழுத மாட்டாங்க, தகடில் தான் அந்த ஸ்கெட்சு போட்டு அந்த கிணத்துக்கு அடியில் ஒரு இடம்னா கட்டாயம் ஒரு துறவு இருக்கும், அந்த பாறைகளுக்கு இடையில ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பார்த்தாதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி இவங்களுக்கு சொந்தமான இடத்தோட ஸ்கெட்சு கிடைக்கும். இந்த மூலையில் வடக்கே கிழக்கே இவ்வளவு தூரம் இது உன்னுடைய இடம். ஆபிரகாம் பெரிய பணக்காரர், நீ நடந்து திரிகிற தூரம் எம்மட்டும் அம்மட்டும் உண்ணுது. அப்போ எல்லையே இன்னாலும் தெரியாது அவங்க அப்பாவுடைய சொத்துக்கு. இந்த தகடை எடுத்தா கண்டுபிடிச்சிடலாம், தகடை எடுத்தா தானே கண்டுபிடிப்பேன், துறவை நான் தூர்த்து போடுறேன். யார் பண்ண வேலை? அந்த தூர் வாரினா தகடு கிடைச்சிடும். தகடு கிடைச்சா அவன் எல்லைகளை அவன் கண்டுபிடிச்சிருவான், யாரும் அவனுக்கு எதிர்க்க முடியாது. நீ தூர் வாரவே கூடாது. நான் தூத்து தான் போடுவேன், சண்டை போடுவேன், வாக்குவாதம் பண்ணுவேன். ஏசேக்கிலையும் அதே, சித்துனாலையும் அதே. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியலன்னும் பொழுது ஈசாக்குக்கு கை கொடுத்தது பலிபீடம். சாதாரண ஜெபம், சாதாரண உபவாசம், சாதாரண வேபத வாசிப்பு, தோணும் போது பண்ற ஜெபம், இது எல்லாம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் வலிக்கும்படி, இன்னும் கொஞ்சம் டைம் செலவு பண்ணி, இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜரோட வித் டிசிப்ளின் சிஸ்டமேட்டிக்கா
கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாளாவது நான் ஒரு பலி செலுத்துவேன்னு செலுத்தும் பொழுது that will be acceptable in the sight of God as well as ஆண்டவர் அந்த சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு அந்த பலிபீடம் ஏசேக்கு சித்தனா முடிஞ்சு எனக்கான ரெகோபோத்தை அங்கே உண்டாக்குவதும் அல்லாமல் எனக்கென நியமிக்கப்பட்ட அந்த வாக்குதத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு ஏதுக்களை அங்கே உண்டாக்கும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பலின்றது ரொம்ப ஸ்பெஷல். ஜெபம் வேறு, பலி வேறு. ஆராதனை வேறு, பலி வேறு. பிரதிஷ்டை வேறு, பலி வேறு. பலி என்பது இட் ஹாஸ் a ப்ரொசீஜர். அப்போ இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சதுனாலயோ என்னவோ தெரியல, சிப்போராள் தன் கணவனை காப்பாற்றுகிறாள். எல்லா மனைவிகளுக்கும் சொல்றேன், என் கணவரை காப்பாற்ற பொறுப்பு என் கையில் இருக்கு. பெண் இல்லை, இன்னொரு பெண்ணையும் சொல்றேன். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 24 இருந்து படிக்கலாமா? 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து படிக்கலாமா? அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி 20வது வசனத்திலிருந்து படிக்கலாமா? அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பட்ட ஆடுகளையும் அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதை மேல வைத்துக் கொண்டு எங்க போறாங்க? நீங்க வந்து எல்லாரும் திருன்னு முழிக்கிறீங்க. நீங்க உங்க பைபிளை வச்சுட்டு கொஞ்சம் என்ன பாருங்க. இங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குது? அபிகாயில் என்று ஒரு அறிவுள்ள பெண்மணி இருக்கிறாள். அவருக்கு ஒரு கணவன் எப்படி? அறிவில்லாத ஒரு கணவன். தாவீதுனுடைய மேய்ப்பர்கள் வந்து வரும் பொழுது இவனுக்கு ஆதரவா இருந்தாங்க. ஆனா இவன் பணக்காரன். அபிகாயிலுடைய கணவன் நாபால் நல்ல வசதி படைத்த ஒரு மனிதன், ஆனா அறிவே இல்லாத ஒரு முரடனும் துராகரதனுமான ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. எதிராளியோட பலம் தெரியாம மோதனா நம்ம என்ன அர்த்தம்? முட்டாளுன்னு தான் அர்த்தம். நாபாலுடைய சொத்து, மந்தை, வேலையாட்கள், சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இல்லாமல் பண்ணுகிற அளவிற்கு இராணுவத்தையும் பராக்கிரமத்தையும் கொண்ட அதிகாரம் படைத்தவன் தாவீது. இவர் நல்ல குடிவெறியில, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, வேலையார் யாருன்னு எனக்கு தெரியாது, உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, கிளம்பு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டார். இந்த விஷயம் ராஜாக்கு போயிடுச்சு. ராஜா கோபம் கொண்டாலே கஷ்டம். இதுல உக்கிர கோபம், மகா கோபம் எல்லாம் வேதத்துல இருக்கும். கெட்ட கோபம் வரும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ராஜாக்கு ஒரு கெட்ட கோபம் வந்துருச்சு. உன்னை என்ன பண்றான் பாடுறான் மவனே அப்படின்னு வராரு. வரும் பொழுது இந்த அபிகாயில் நீங்க வேதத்துல போய் பார்த்தீங்கன்னா 11-12 வசனம் வர அளவுக்கு அவ்வளோ பெரிய ஜெபத்தை ஏறெடுத்து காணிக்க கொடுத்து அந்த ராஜாவோட கோபத்தை எப்படி சாந்திப்படுத்தணுமோ அப்படி பண்ணி தன் கணவனுடைய ஜீவனை காப்பாற்றுகிறாள். இதை படிக்கும் பொழுது தன் கணவனுக்காக அவள் பரிந்து பேசுகிற அந்த வார்த்தைகள், ராஜாவுடைய இருதயம் அடியான், ஆண்டவனே இந்த பாதகம் என் மேல வரட்டும், அவரை விட்டுறாதீங்க, அவர் அப்படித்தான், அவர் பண்றது ரைட் இல்லை, அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு கிறுக்கும் கொஞ்சம் இருக்குது, நீங்க அவர் அப்படித்தான், அதை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, அது சுயமா பேசல, அதுக்குள்ள குடிச்சுக்கிட்டு கிட என்னென்னமோ பேசுவாங்க. சில நேரம் ஞானமான பேச்சு நம்மளை தப்பு வைக்கும். ஒரு ரட்சிக்கப்படாத கணவன், ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொன்னால் வீட்டில் சண்டை வரும். ஆனால் இவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்க ஆசை. ரகசியமாக வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அவருக்கு நியூஸ் போயிடுச்சு. அவர் அவ்வளோ பெரிய உருட்டுக்கட்டையை தூக்கிட்டு நிற்கிறாரு. வா, என்னை கேட்காம நீ ஞானஸ்தானமாக எடுத்த அப்படின்னாரு. இந்த அம்மா சொன்னாங்க, தெரியாமல் எடுத்துட்டேன், இனி வாழ்நாளில் எடுக்கவே மாட்டேன்னாங்க. பேச்சு மாற மாட்டீங்கள, எடுக்க மாட்டீங்கள, உன் மேலே சத்தியம், எல்லாரும் மேலே சத்தியம், இந்த ஒரு தடவை தான், இனி என்ன ஆனாலும் எடுக்க, நீ சொன்னா கூட நான் எடுக்கவே மாட்டேன், பேச்சு மாற மாட்டீங்கள, சரின்ட்டு கட்டையை கீழே போட்டாராம். புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க, புரியாதவங்களுக்கு நான் என்ன பண்ணுறது? ஞானஸ்தானம் எல்லாரும் ஒரு தடவை தானே எடுப்போம். அவருக்கு அது தெரியல. சில தாய்மாரி என்கிட்ட வந்து
என் கணவர் அடிச்சிட்டாருன்னு அழுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அடி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு சாமர்த்தியம் பத்தலைன்னு அர்த்தம். தப்பிச்சு ஓட தெரியாதா? கோபம் வருதுன்னு தெரியுது, நின்றுனே பேசி 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 இன்னும் கோபத்தை. அதுக்கு நான் அடிக்கிறது ரைட்டுன்னு நான் சொல்லலை. மனைவியை அடிக்கிற கணவர் சரியான கணவனே இல்லை என்ன கேட்டான். ஆனால் நான் பெண்களுக்கு சொல்கிறேன், கோபம் வருதுன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணணும்? மரியாதையாக இடத்த காலி பண்ணிட்டு வாயை மூடிட்டு அந்த கோபம் ஏறுற வரைக்கும் பேசி 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 எனக்கு அது ரொம்ப என்ன சொல்கிறது, பரிதவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு ஞானம் வேணும்ல. அபிகாயில் எவ்வளோ ஞானமாக இருந்தால் அப்படி நம்மளை காப்பாற்றுறதுக்கே நமக்கு அறிவு இல்லைன்னா நம்ம எங்கேருந்து அவரை காப்பாற்றுறது? ஸோ ஞானமுள்ள ஒரு பெண் தன் கணவனை காக்கிறவள். அப்போது நான் ஞானமுள்ள பெண்ணாக இருந்தா, புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்தா, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறான்றது ஒரு பில்டிங்கை மட்டும் இல்லை, குடும்பத்தை, உறவை, சமாதானத்தை, பக்தி வாழ்க்கையை, பரிசுத்தத்தை, பரலோக ராஜ்யம் போய் சேர்ற வரைக்கும் எங்கெல்லாம் கப்பல் உடைகிறதோ விசுவாச கப்பல், அதை கட்டி 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 எழுப்புகிறது தான் புத்தியுள்ள ஒரு ஸ்திரீக்கு அடையாளம். அல்லேலூயா. புத்தி இல்லாதவங்க உள்ளதையும் இடிச்சு போட்டுட்டு உட்காந்துருவாங்க. அப்போ நான் 2 பேரை சொன்னேன். இவங்க 2 பேருமே தன் கணவனுடைய ஜீவனை காப்பாற்றினார்கள் என்று நான் வாசிக்கிறோம். அப்போ ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆக்க சக்தியை கொடுத்திருக்கிறார். இப்போ நம்மளுடைய கணவர் அழிவுக்கு நேராக போறாங்களோ, ஆண்டவரை விட்டு தூரம் போறாங்களோ, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் என்னுடைய முதல் ஜெபம் என்னதான்? அவர்களை பாதுகாக்கணும். சில பேருக்கு கணவரை நேசிக்கவே முடியல. கண்ட சகோதர இடத்துல அன்பு கூறாதவன், அந்த வசனத்தை நான் இப்படி சொல்றேன், கண்ட கணவன் இடத்துல அன்பு கூறாதவர்கள் சில நேரம் அது ரொம்ப கான்ட்ரடிக்ஷனான ஒரு விஷயம்தான். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாட் அன் ஈஸி திங். புரிந்து கொள்றதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். ஒருவர் புரிந்து கொள்றது கஷ்டம்தான். ஆனால் அவர்களை நான் அவங்கள சிலர் சொல்லுவாங்க, நான் டிவோர்ஸ் பண்ணுற அளவு நான் கஷ்டப்பாடில் இருக்கிறேன். ஆனால் வேதம் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை நான் பேச முடியாது. இப்போது அவங்களோட வாழணுமா வேணாமான்ற அளவு பிரச்சனைன்னா நீங்கள் கவுன்சில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனதில் கசப்பை வளர்த்து சாப வார்த்தைகளை, சொந்த மனைவியை சபிக்கிறது, சொந்த கணவனை சபிக்கிறது, இது ரொம்ப ஒரு ரெடிகுலஸ், ஒரு ரொம்ப நம்ம அறிவில்லாத ஒரு தனமாக நினைக்கிறேன் நான். ஏன்னா என் சொந்த சரீரத்தை நான் காயப்படுத்தி, இப்போ நான் சொல்கிறேன், மனைவியை சபிச்சிட்டோம், நீ சீக்கிரம் செத்து போயிடுவேன், சீக்கிரம் செத்து போயிட்டாங்க. கஷ்டம் யாருக்கு? சாகிறவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அவங்க நிம்மதியாக ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க. இருக்கிறவங்க தான் நொந்துக்கிட்டு இருக்கணும். ஒருவேளை நம்ம சொன்னதுனால தான் சீக்கிரம் போயிட்டாங்களோ? நம்ம கொஞ்சம் பெரிய மனசு வச்சு நல்லா வச்சுருந்தா நல்லா இருந்திருப்பாங்களோ? இருந்திருந்தா அட்லீஸ்ட் இந்த உதவியாவது நடந்திருக்குமே. ஆமாவா இல்லையா? சாகிறவங்களுக்கு கஷ்டம் இல்லை, இருக்கிறவங்களுக்கு தான் இழந்தவர்களை நினைச்சு கஷ்டம். அப்போ சபிக்கிறது, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய கணவனை வெறுக்கிறது, இதுவல்ல வாழ்க்கை. முடிந்த வரைக்கும் மன்னிச்சு, முடிந்த வரைக்கும் புரிந்து கொண்டு, முடிந்த வரைக்கும் தேவ துணையோடு குடும்பத்தை கட்டி காக்கிற பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.